இ-ஃபைலிங் வெப்சைட் உள்ள போகிறோம். இ-ஃபைலிங் லா இல்லை இ-ஃபைலிங் கோர்ட்டு இல்லை இ-ஃபைலிங் தமிழ்நாடு எது போட்டாலும் ஃபஸ்ட்டு வெப்சைட்டாகவே அதுதான் வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களோட ஐடி வச்சு நீங்கள் நியூ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம பாஸ்வேர்டும் யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணுவோம். ஓகே, இ-ஃபைலிங் வெப்சைட் உள்ள வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைலிங்கில் போய் நியூ கேஸ் ஃபைலிங் உள்ள போகிறோம். நியூ கேஸ் ஃபைலிங்கில் இங்கே வந்து நம்ம என்ன கோர்ட்டுன்றன்னு செலக்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து செக் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ தட் ஜேஎம் கோர்ட்டு அண்டு கிரிமினல். ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து கேஸ் டைப் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஓஎஸ்ஓ இல்லை அப்பீலோ இல்லை எஸ்டிசி சம்திங் லைக் தட். ஓகே, இங்கே வந்து பிளைண்டிஃபோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணோம். நம்ம டைப் பண்ணோம். அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை சைட் பை சைடு ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணிக்கலாம். இட் வில் பி ஈஸி. ஓகே, இங்கே தான் வந்து நம்ம பெட்டிஷனரோ இல்லை பிளைண்டிஃபோ கம்ப்ளைண்ட்டோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ் இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ரெட் கலராக இருக்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக மேண்டரியாக வந்து நம்ம ஃபில் பண்ணியே ஆகணும். மற்றபடி மற்றது எல்லாமே வந்து ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் டாட் இல்லாதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணலனாலுமே வந்து அடுத்த ஸ்டெப் வந்து போயிடலாம். ஓகே, ஃபில் பண்ணுவோம். ஓகே, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து அப்டேட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்காதீங்க. ஓகே, அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ பெட்டிஷனரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா செகண்ட் பெட்டிஷனரோட டீட்டெயில்ஸ்னால் அப்படியே வந்து ஃபில் பண்ணுறோம். ஆர்எல்ஸ் நீங்கள் ரெஸ்பாண்டோ இல்லை அக்யூஸோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இங்கே அதில் வந்து ரெஸ்பாண்டன்ட்னு கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ரெஸ்பாண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப சேவ்னு கொடுங்க. ஓகே, சேவ் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதே பேஜில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் செகண்ட் ரெஸ்பாண்ட் டீட்டெயில்ஸோ இல்லை செகண்ட் அக்யூஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னா ஃபில் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் ஒரே ரெஸ்பாண்ட்ன்ற பட்சத்தில் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபேக்ஸு, டைமிங்கு, டேட்டு அதெல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து எக்ஸாக்ட் டைமிங் தெரிஞ்சு உங்கள் கேஸுக்கு அது எசென்ஷியலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் இது வந்து மேனிட்டரி கிடையாது. ஸோ தட் நெக்ஸ்ட்டும் கொடுத்துடலாம். இல்லை ஆட் பண்ணி வேறு ஃபேக்ஸுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் மேண்டேட்டரி இல்லாதனால. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். நம்மளோட கேஸில் வந்து போலீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே வராது. இன்கேஸ் ஆனால் இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் இதில் மேண்டேட்டரின்ட்டு ரெட் டாட் வச்சுருந்தாலுமே வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணாமலே வந்து நெக்ஸ்ட் பேஜை போயிடலாம். ஓகே, இதெல்லாம் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கேஸ்லேயே நம்ம டைப் பண்ணியிருப்போம். காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரோசான் வென்னு அப்படின்னு. ஸோ அதில் நீங்கள் கேஸில் ப்ராப்பராக ஒரு தனி பேராக போட்டிருந்தீங்கன்னா அதை அப்படியே இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து தனியாக தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ் ஆஃப் ஆக்ஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து கீழே வந்து நம்ம என்ன ஆக்டில் வந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணணும். என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். நெகோஷியபிள்லேயே வந்து 2 நெகோஷியபிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், எதுனாலும் செலக்ட் பண்ணலாம். செக்ஷன் 138. ஓகே, ஒரே ஒரு ஆக்ட்னா அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆர்எல்ஸ் வந்து ஆட் மோர் ஆக்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஆக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் கொடுத்திங்கன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்து இதில் காட்டும். ஸோ இதில் கோர்ட்டு இல்லை பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் நேம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இ-ஃபைலிங்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இ-ஃபைலிங் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ ப்ரீவியஸாக கொடுத்த எந்த டேட்டாவுமே வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ கடைசியாக ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. Once submitted, case details cannot be modified. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட் வந்து இங்கே பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நியூ கேஸஸில் இப்போ நம்ம கடைசியாக என்ன கேஸ் வந்து நம்ம போட்டோமோ அந்த கேஸ் வந்து இதில் காட்டும். ஸோ இன்கேஸ் நீங்கள் 2-3 கேஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா எல்லாமே காட்டும். எந்த கேஸுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எவ்வளோ கோர்ட் ஃபீஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணணும். இந்த பேமெண்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த கோர்ட் ஃபீஸு பே பண்ணுற நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான். அதை விட இதில் வந்து கம்மி ஸ்டெப்ஸ் ஈஸியாகவே இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டதுனால வந்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட்.
டாக்குமெண்ட் அப்லோடுக்கு வந்து ப்ளீடிங்ஸில் போகிறோம். ஓகே, ப்ளீடிங்ஸ் பேஜுக்குள்ளே போட உடனே நியூ கேஸில் வந்து நம்மளோட கேஸை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்து டாக்குமெண்ட் நேமும் இதில் வந்து அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணுறோம். ஆட் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ தட் இதே மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோடனே சப்மிட் ஆகி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஸோ ஆட் ஃபைல் கொடுத்தோடனே ஆட் ஆகிடுச்சு கம்ப்ளைண்ட்டு. ஓகே, இதே மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து இண்டெக்ஸிங் பேஜுக்குள்ளே போகிறோம். இண்டெக்ஸிங் பேஜில் வந்து நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட் எவ்வளோ பேஜ் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதோட டைட்டில் என்ன, கம்ப்ளைண்ட்டு பேஜ் வந்து மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து 4 பேஜ் இருக்குனால 1 to 4 கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளைண்ட்டோட இண்டெக்ஸிங் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுக்குமே வந்து இண்டெக்ஸிங் வந்து கொடுக்கணும். ஓகே, இண்டெக்ஸிங் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இசைனுக்குள்ளே போகிறோம். இங்கே டாப் லைன். ஓகே, இந்த லாஸ்ட் 3 டாக்குமெண்ட்ஸில் பாருங்கள், இது வந்து நம்ம இன்னும் ஓடிபி என்ன யாரோட நம்பரு யாரோட ஓடிபி வந்து இன்னும் செலக்டே பண்ணல. ஸோ அது வந்து இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஓடிபி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஓடிபி ஆத்தரைசேஷன் காட்டும். நீங்கள் ஓடிபி ஆத்தரைசேஷன் உள்ளே போயிட்டு ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா ஓடிபி அத்தான்டிகேட்டட் அப்படின்னு வந்து டிக் மார்க் காட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே வந்து நீங்கள் ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஓடிபி அத்தான்டிகேட்டட் அப்படின்ட்டு வந்து வச்சதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் சப்மிட்டே வந்து கொடுக்க முடியும். இப்போ அடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஹோம் பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே டிராஃப்டட் ப்ளீடிங்ஸில் நம்ம கடைசியாக அப்லோட் பண்ணது எல்லாமே இருக்கும். இதில் வந்து கோர்ட்டு அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஆர்என் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே காட்டும். இதில் ஜிஆர்என் நம்பர் வந்து நம்ம கடைசியாக என்ன பேமெண்ட் பண்ணோமோ அந்த நம்பர். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நம்பர் வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா மொத்த இ-ஃபைலிங் ப்ராசஸுமே வந்து முடிஞ்சது. ஓகே, இப்போ வந்து சப்மிட் ஆகிடுச்சு. சப்மிட் ஆனதுக்கப்புறமா ரீலோட் பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணிட்டீங்கன்னா டிராஃப்ட் ப்ளீடிங்ஸில் இருந்த அந்த கேஸ் வந்து கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸில் வந்துடும். கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸில் ஃபஸ்ட்டு கேஸாக கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸ் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து வியூ ஸ்டேட்டஸ் கொடுத்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் அவ்வளோதான், இ-ஃபைலிங் ஓவர். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் என்ன சர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஃபீஸ் ஆன்லைன் பேமெண்ட்னு சர்ச் பண்ணுறாங்க. அடுத்து அதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா payecort.government.in அந்த வெப்சைட் உள்ளே போங்க. அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா கோர்ட் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்களா இல்லை ஃபைன் பே பண்ண போகிறீங்களான்றதை ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து இப்போதைக்கு கோர்ட் ஃபீஸ் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் வந்து எந்த கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா இல்லை ஹை கோர்ட்டான்னு பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட்னா ஹை கோர்ட். ஓகே, இப்போ நியூ கேஸுங்கும் போது நம்ம வந்து பார்ட்டி பேரை யூஸ் பண்ணி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸிஸ்டிங் கேஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கேஸுக்கு நீங்கள் கோர்ட் ஃபீஸ் பே பண்ணுற பட்சத்தில் சிஎன்ஆர் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நியூ கேஸ் உள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டேட். இங்கே இருக்க தமிழ்நாடு. ஓகே, டிஸ்ட்ரிக்ட்டு வேலூர் போடுவோம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறதே கிளிக் பண்ணுவோம். பார்ட்டி நேம், உங்களோட பார்ட்டி நேம் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 rupees போடுவோம். ரிமார்க் எதுவும் என்ட்ரு பண்ணி ஆகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம். அடுத்து மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே ஓடிபி கேட்கும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பேஜ் அதே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுவோம். இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா வெரிஃபைன்னு கொடுங்க. அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ண போகிறீங்கன்றது இங்கே இருக்கும்.
ஸோ அதை ஒரு வாட்டி ஃபைனல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. ஒன்று ரேசர் பே, ஒன்று வந்து ஆட்டம் பே. இப்போ நீங்கள் கூகுள் பே இல்லை பேடிஎம் அந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ரேசர் பேவை யூஸ் பண்ணுங்கள். ஆட்டமில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. வெறும் நெட் பேங்கிங் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறது மட்டும்தான் ஆட்டமில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரேசர் பேமெண்ட்டுக்கு போவோம். ஓகே, அக்ரி டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சப்மிட். ஓகே அண்ட் மறுபடியும் வந்து நீங்கள் ஃபோன் நம்பரும் இமெயில் அட்ரஸும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்ட அப்புறம் ப்ரொசீட் கொடுங்க. ரைட், இப்போ அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேவோ ஃபோன்பேவோ எதுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கூகுள் பே கிளிக் பண்ணுறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷோ QR கோட், இந்த QR கோடை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதே QR கோடு வந்து ஜெனரேட் ஆகும். இந்த ஜெனரேட் ஆகிற QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கோடு வந்துடுச்சு. இதை நீங்கள் அழகாக கூகுள் பேயில் ஸ்கேன் பண்ணி அப்படியே பேமெண்ட்டை முடிச்சிக்கலாம். உங்களோட இ-ஃபைலிங் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபைல் பண்ணது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸில் காட்டும். நான் ரிஜெக்ட் ஆகி ரிட்டர்ன் ஆனது எல்லாமே வந்து அப்ஜெக்ஷன்ஸில் காட்டும். ஸோ அப்ஜெக்ஷன்ஸில் கிளிக் பண்ணாலே அவங்க என்ன ரீசனுக்காக வந்து அந்த ஃபைலை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வந்து ரீசன் போட்டிருப்பாங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆக்ட் டு பி மென்ஷன்டு அண்ட் கரெக்ட் ப்ராசஸ் ஃபீ டு பி அஃபிக்ஸ்டு. ஓகே, ப்ராசஸ் ஃபீ ப்ராசஸில் வந்து மேபி ஸ்டாம்ப் கம்மியாக இருந்திருக்கலாம். அடுத்து ஆக்ட் டு பி மென்ஷன்டு. ஸோ எந்த இடத்துல நம்ம ஆக்ட் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கோம், ஒரு இடத்துல ஆக்ட் மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும், ஆக்ட் 2 செக்ஷனோ ப்ராப்ளி அங்கே ஏதாவது ஃபில் பண்ண மறந்துட்டோமா என்ன அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணி ரீப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த எடிட் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைலிங்கில் நியூ கேஸ் ஃபைலிங் போங்க. நியூ கேஸ் ஃபைலிங்கில் இந்த ஆப்ஷன் எடிட் கேசஸ்ன்னு இருக்கு பாருங்க, ரைட் சைடு டாப்பில். ஸோ எடிட் கேஸஸ் வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ எந்த கேஸோ அந்த கேஸோட ரீசன் இந்த போட்டிருக்காங்க, அதை வந்து எடிட் ஆப்ஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட்டை கிளிக் பண்ணுறோம். எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம கம்ப்ளைனண்ட்டு அப்புறம் பிளேட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எடிட் பண்ணுற அந்த பேஜ்லேருந்து வரும், லிட்டிகன் பேஜ்லேருந்து. ஸோ லிட்டிகன் பேஜ்லேருந்து நீங்கள் எல்லாமே வந்து அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் இருக்கோ இல்லை ஏதாவது ஆட் பண்ணணுனாலோ இந்த இனிஷியல் இன்புட்டை வந்து மாற்ற முடியாது. இப்போ வரைக்குமே வந்து அந்த இனிஷியல் இன்புட்டை அந்த கோர்ட்டோ இல்லை அந்த டீட்டெயில்ஸ் வந்து மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்போ அந்த இனிஷியல் இன்புட் கிளிக் பண்ணாலுமே வந்து மறுபடியும் பேக் போயிடும், திரும்ப நம்ம முதல்ல தான் வரணும். ஸோ இந்த ஃபேக்ஸு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஆக்ட் வந்து எந்த பேஜில் வருதுன்னு பார்ப்போம். கேஸ் டீட்டெயில்ஸில் கீழே ஆக்ட் வருது. ஆனால் ஆக்ட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம், 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ அப்படியே ஆக்ட் மென்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்கன்னு தெரில, மேபி வேறு எங்கேயாவது மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்குமா. ஓகே, இப்படி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இ-ஃபைலிங் கேசஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இ-ஃபைலிங் கேசஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ராசஸ் தப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸில் என்ன தப்புன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து ரீஅப்லோட் பண்ணுவோம். கொடுத்து முடிச்சிட்ட அப்புறம் நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னும் போது டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதில் வந்து நியூ டாக்குமெண்ட்ஸுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்ப்போம். ஸோ ப்ளீடிங்ஸில் போகிறோம். ப்ளீடிங்ஸ் இதில் நியூ கேசஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இ-ஃபைலிங் போனீங்கன்னா நீங்கள் கடைசியாக இ-ஃபைலிங் எந்த கேஸை கிளிக் பண்ணீங்களோ ஸோ அந்த கேஸ் வந்து இதில் காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம செலக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இ-ஃபைலிங் பண்ணும்போது நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அண்டு நியூ டாக்குமெண்ட்ஸை வந்து எப்படி ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுமோ அதே மாதிரி இதுலையுமே வந்து அப்லோடும் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி முடிச்சுட்டு அண்ட் இண்டெக்ஸிங், இ-சைனிங் இந்த 2 பேஜுக்குமே போயிட்டு நம்ம அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் அதையுமே வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த 3 ஸ்டெப்புமே வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அந்த சப்மிட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-ஃபைலிங், அதாவது நம்மளோட ஹோம் பேஜுக்கு போகிறோம். ஸோ ஹோம் பேஜில் டிராஃப்ட் ப்ளீடிங்ஸ், டிராஃப்ட் ப்ளீடிங்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இங்கே சப்மிட்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேஸ் வந்து சப்மிட் ஆகிடும். கொடுத்துட்டு பேஜை ரீலோட் பண்ணிங்கன்னா டிராஃப்ட் ப்ளீடிங்ஸில் இருக்க அந்த கேஸ் வந்து கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸில் வந்துடும். நான் அந்த கேஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி நம்ம ரீப்ரசன்ட் பண்ணியாச்சு.
ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ள போங்க. அதில் சர்ச் கேசஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் கேஸ் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இன்கேஸ் சிஎன்ஆர் நம்பர் இருந்தால் சிஎன்ஆர் நம்பர் வச்சு ஃபில் பண்ணிக்கங்க. ஆர்எல்ஸ் அட்வான்ஸ் சர்ச்சில் போய் நீங்கள் கேஸ் நம்பர் வச்சு கூட ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேஸ் வந்து இந்த மாதிரி கீழே சர்ச்சில் காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் கேஸுன்ற ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டும். இது வந்து நான் ஆல்ரெடி சேவில் வச்சுருக்கிறதால அது வந்து டிக் மார்க்கில் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேவ்டு கேஸஸில் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நீங்கள் உங்களோட கிளைண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ மை கிளைண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்கேஸ் ப்ராசிக்யூஷனர் சைடாக இருந்தால் ப்ராசிக்யூஷனர் சைடில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் இப்போ நீங்கள் அக்யூஸ்டாக இருந்தீங்கன்னா அக்யூஸ் ஆப்ஷன் போய்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ப்ராசிக்யூஷன்றதுனால ப்ராசிக்யூஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்கள் கேஸ் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிட்ருக்கோம். அண்டு உங்கள் கிளைண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து ஆட் ஆகிட்ருக்கோம். மை கேஸஸில் வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேமெண்ட் ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். பேமெண்ட்டில் வந்து சர்ச் மை கேஸஸில் அந்த கேஸை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கேஸ் உங்களுக்கு வந்து இதில் காட்டும். அடுத்து வந்து நம்ம பார்ட்டியை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பெட்டிஷன் போடுறீங்களோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து நீங்கள் ஜென்ரலாக நம்ம ஆன்லைன் பேமெண்ட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பேமெண்ட் ப்ரொசீடிங் தான். ஸோ அதை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ப்ளீடிங்ஸ் டேபில் இருக்க ப்ளீடிங்ஸ் வாங்க. ப்ளீடிங்ஸ் வந்துட்டு இதில் வந்து உங்களோட அதே மாதிரி சர்ச் கேஸஸில் போய்ட்டு உங்கள் கேஸை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம யாருக்காக வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறோமோ அந்த கிளைண்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் பெட்டிஷனுக்குன்னு தனியாக ஒரு பிடிஎஃப் போட்டு வைக்கணும். நம்ம ஸ்டாம்ப் எதுவுமே ஒட்டாமல் ஸ்டாம்ப் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணணும். அதனால் எந்த ஸ்டாம்பும் இல்லாமல் பிடிஎஃப் போட்டு ஒன்று வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிங்க டிஃபால்ட்டாக. ஸோ எல்லா வாய்தாவும் நம்ம அதையே வந்து திரும்ப அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு ஆட் ஃபைல் கொடுங்க. ஆட் ஃபைல் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கடுத்து இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண டிரான்சாக்ஷன் ரெசிப்ட் வந்து அவங்க கேட்டாங்கன்னா சில கோர்ட்டு பொறுத்து மாறுது. சில கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க, சில கோர்ட்டில் கேட்குறதில்ல. இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னும் போது நம்ம அந்த டிரான்சாக்ஷன் ரெசிப்ட்டையுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். அண்ட் அடுத்து வந்து இண்டெக்ஸிங்கும் இசைனும் நம்ம ஆல்ரெடி இஃபைலில் நம்ம ரெகுலராக எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஓகே, அடுத்து வந்து இசைனை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஓடிபியை போட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து அத்தாரைஸ் சிக்னேட்டரி கிளிக் பண்ணிட்டு அட்வொகேட்ஸ் அண்ட் ஓடிபி சப்மிட் கொடுங்க. அடுத்து வந்து இந்த ஓடிபி அத்தாரைசேஷன் ஒரு டேப் வரும். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டுங்க. ஓகே, இது எல்லாமே முடிச்சுட்டு அடுத்து வந்து நீங்கள் மெயின் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இதில் வந்து டிராஃப்ட் ப்ளீடிங்ஸ் அண்ட் டிராஃப்ட் ப்ளீடிங்ஸில் வியூ டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. அண்டு செலக்ட் ஜிஎன்ஆர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணது வந்து அதில் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, அண்டு சப்மிட் கொடுத்துட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த டிராஃப்ட் ப்ளீடிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ப்ளீடிங்ஸ்க்கு மாறிடும். ஸோ ஒரு பிடிஎஃப் வந்து நார்மலாக இருக்கா இல்லை ஓசிஆரில் இருக்கான்றது எப்படி பார்க்கணும் அப்படின்னா Ctrl+F ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபைன் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் பிடிஎஃப்பில் இருக்க ஏதோ ஒரு வேர்டை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பிடிஎஃப்ங்கிற வேர்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பிடிஎஃப்னு சர்ச் பண்ணுவோம். பிடிஎஃப் சர்ச் பண்ணால் எதுவுமே காட்டாது. ஆனால் என்ன தான் அந்த வேர்டு அங்கே இருந்தாலும் அது வந்து டிடெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஓசிஆர் ஃபார்மேட்டில் இல்லாத ஒரு பிடிஎஃப். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓசிஆர் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கூகுளுக்கு போகிறோம். கூகுளில் வந்து PDF into OCR அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வர ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் போகிறோம், ilovepdf.com. ஓகே, இதில் வந்துட்டு நம்மளோட பிடிஎஃப் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பிடிஎஃப்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிடிஎஃப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இன்கேஸ் செலக்டில் இல்லைனா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை OCRனு கொடுத்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சின்ன பிடிஎஃப்ங்கிறதா சீக்கிரமாக வந்துடுச்சு. ஸோ டவுன்லோட் பிடிஎஃப்
ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஸோ முன்னே வந்து சர்ச் பண்ணால் வந்து வரல. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணோம்னா டெக்ஸ்ட்டுமே வந்து செலக்ட் ஆகலை. பட் இதில் வந்து டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகுது. ஸோ சர்ச் பண்ணால் வருதா அப்படின்னு பார்ப்போம். Ctrl+F அதே பிடிஎஃப்னு சர்ச் பண்ணுவோம். வேறு எங்கெங்கெல்லாம் பிடிஎஃப் இருக்கோ அது வந்து இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இங்கே ஒன்று இங்கே ஸோ இதுதான் வந்து நார்மல் பிடிஎஃப்க்கும் ஓசிஆர் ஃபார்மேட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ். ஸோ நீங்கள் இ-ஃபைலிங் அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்னா டிராஃப்ட் ப்ரீடிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அது வந்து டிராஃப்ட் ப்ரீடிங்ஸில் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து கம்ப்ளீட்டட் ப்ரீடிங்ஸில் வந்து மாறிடும். எத்தனை கேஸ் நம்ம எல்லாமே எது வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ப்ரீடிங்ஸில் வந்துடும். ஸோ கம்ப்ளீட் ப்ரீடிங்ஸ் உள்ளே போய் நம்ம அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் கம்ப்ளீட்டட் ப்ரீடிங்ஸ் உள்ள போகிறோம், அது வந்து ரிஜெக்ட் ஆச்சு, அது வந்து அவங்க பார்த்துட்டு வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து நமக்கு அப்ஜெக்ஷன்ஸில் காட்டும். என்னென்ன கேஸு என்னென்ன ரீசன்னால வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நார்மலான ப்ரொசீஜர். ஆனால் அது வந்து நடக்கிறது இல்லை. இப்போ வந்து ஒரு 2 கேஸை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அந்த 2 கேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த செகண்ட் கேஸும் 4th கேஸுக்கும் உள்ள இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்ப்போம். 2 கேஸுக்குமே வந்து நம்பர் கொடுத்துட்ருக்காங்க, இ-ஃபைலிங் நம்பருமே இருக்குது. அடுத்து வந்து 2தோட ஸ்டேட்டஸுமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்டேட்டஸில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்ரூவ்டுன்னு போட்டிருக்கு. அண்ட் அதை தவிர வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இதில் இல்லை. இப்போ 4th கேஸுக்கு வருவோம். 4th கேஸ்லையுமே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அப்ரூவ்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அது தவிர வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. ஓகே, இப்போ இந்த 2 கேசஸுமே அப்ஜெக்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஜெக்ஷனில் அந்த 2 கேசஸுமே இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு கேஸ் நம்பர் ஆகிருக்கு, ஆனால் ஒரு கேஸ் இன்னும் நம்பர் ஆகலை. அதுக்கான டிஃப்ரென்சஸே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பார்த்தீங்கன்னா இந்த 4th கேஸ் வந்து எப்போ நம்பர் ஆயிடுச்சு, அது வந்து ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த செகண்ட் கேஸ் வந்து இன்னும் நம்பர் ஆகலை. இந்த நம்பர் ஆகாத கேஸும் நம்பர் ஆன கேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டீட்டெயில்ஸ் தான் காட்டுது. இந்த கம்ப்ளீட்டட் ப்ரீடிங்ஸ்லையுமே சரி, அதே மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ்லையுமே அந்த கேஸ் வந்து காட்டல. இந்த வீடியோவில் நம்ம ரிட்டர்ன் ஆன கேஸ் வந்து இன்கேஸ் அப்ஜெக்ஷனில் காட்டலன்னா அதை எப்படி வந்து ஃபைன் பண்ணி ரீப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ அதே கேஸஸை வந்து மை கேஸ் உள்ள போயிட்டு நீங்கள் சர்ச்சில் வந்து அந்த கேஸை சர்ச் பண்ணிங்கன்னா ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து காட்டும். ஸோ அந்த கேஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எந்த ரீசனுக்காக வந்து அது வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் டு பி ஃபைல்ட் இன் சர்ச்சபிள் ஃபார்மேட். அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் நம்ம வந்து சர்ச்சபிள் ஃபார்மேட்னு ஒன்று தெரியாது. ஸோ சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் இல்லாமல் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம மாற்றி வந்து இப்போ அப்லோட் பண்ணிடும். அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலான ப்ரொசீடிங்கு. நீங்கள் வந்து ப்ரீடிங்ஸ் உள்ள போகிறீங்க, கேசஸில் போயிட்டு அந்த கேஸை வந்து சர்ச் பண்ணுறோம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் நார்மலாக டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே,